குதித்து உங்க வாழ்க்கைக்குள்ள தீமையை கொண்டு வரக்கூடாதபடி இந்த இயேசுவின் ரத்தம் உங்கள் வீட்டை சுற்றிலும் உங்கள் கூடாரத்தை சுற்றிலும் ஒரு மதிலை போல் இருக்கிறது, ஒரு அலங்கத்தை போல் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ரத்தம் உங்க வாழ்க்கையை சுற்றிலும் ஒரு அலங்கமாய், ஒரு உயரமான சுவராய், ஒரு மதில் சுவராக செயல்படுகிறது. இந்த வீடியோ அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா சிலருக்கு மட்டும் இந்த வீடியோ ஒரு விடுதலையின் மூலியமாக இருக்கும், விடுதலையின் வீடியோவா இருக்கும். இதை நீங்க கேட்கும் போது இயேசுவின் இரத்தத்துக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையினுடைய அக்கினியை நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள். நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த இயேசுவின் ரத்தம் உங்கள் வீடுகளில், சுவர்களில் வடிய போகிறது, உங்கள் பிள்ளைகள் மேல் வடிய போகுது, உங்க வாகனங்கள் மேல் வடிய போகுது. இந்த ரத்தம் நம்மளை பாதுகாக்கிற ரத்தமா இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ரத்தம் எந்த சாபத்தையும், நாசத்தையும், மோசத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாதபடி தடுக்குகிறது. இந்த ரத்தத்தை தாண்டி எந்த தீமையும் உங்க வாழ்க்கையில வராது. இந்த ரத்தத்தை தாண்டி உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த நன்மையும் வெளியில போகாது. இந்த வீடியோ யாருக்காக தெரியுமா? நீங்க சொல்லலாம், எங்க தாத்தா லஞ்சம் வாங்கினாரு, அவர் வேலை பார்க்குற நாட்களில் லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருந்தாரு, எங்க அப்பா நிறைய கொலை செஞ்சிருக்காரு, நிறைய தீமைகள் செஞ்சிருக்காரு. இப்ப எங்க தாத்தா பண்ண பாவமும் எங்க அப்பா பண்ண பாவமும் என் வீட்டுல வந்துருமா, என் குடும்பத்துக்குள்ள வந்துருமா, என் பிள்ளைங்க வாழ்க்கையில வந்துருமா, அவங்க செஞ்ச பாவம் என் வாழ்க்கைக்குள்ள வந்துருமா, என் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கெடுத்துருமா, என் பிசினஸை கெடுத்துருமா, என் ஊழியத்தை கெடுத்துருமான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிற சகோதரி, உன்னை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை பேசுகிறது. ஆண்டவர் 7 தலைமுறையை விசாரிப்பேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அந்த ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது, உங்க வீட்டை சுற்றிலும் ஒரு மதிலை போல் இருக்கும்போது, உங்க வீட்டை சுற்றிலும் ஒரு அலங்கமா இருக்கும்போது எந்த சாபமும் உங்க வீட்டுக்குள்ள வராது. உங்க முற்பிதாக்கள் செய்த எதுவும் உங்களை தொடாதபடி பிதாவாகிய தேவன் காப்பார். ஏன்னா அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக அனுப்பியிருக்கிறபடியால், அவருடைய ரத்தத்தை சிலுவையில் அவர் சிந்த பண்ணினபடியால் அந்த ரத்தம் உங்க மேல வடிந்து கொண்டிருக்கிறது, உங்க கூடாரத்தில் வடிந்து கொண்டிருக்கிறது, உங்க பிள்ளை மேல் வடிந்து கொண்டிருக்கிறது, உங்க பிசினஸ் மேல, உங்க ஊழியத்து மேல, நீங்க கையிட்டு செய்கிற எல்லாவற்றின் மேலும் இந்த இயேசுவின் ரத்தம் வடிகிறபடியால் பிசாசால உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைய, உங்க ஊழியத்தை, உங்க பிசினஸ், உங்களுடைய வீட்டை தொட முடியாது. நான் தனியா ஜெபிக்கும்படி ஒரு மலைப்பகுதிக்கு நான் வந்திருக்கேன். இந்த இடத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா? ஒருவனும் உன் கூடாரத்துக்குள்ள, உன் வாழ்க்கைக்குள்ள ஏறி குதித்து உனக்கு தீமை செய்யக்கூடாதபடி என்னுடைய ரத்தம் உன்னை சுற்றிலும் மதிலாக இருக்கிறது, மதில் சுவராக இருக்கிறது, அலங்கமா இருக்கிறது. உங்களை இல்லைங்க, உங்க குடும்பத்தை தொட முடியாது, உங்க வீட்டு வாசப்படியை தொட முடியாது. இன்னும் எளிமையா சொல்லட்டுமா? உங்க வீட்டுல இருக்கிற நீங்க வளர்க்கிற செல்ல பிராணியை கூட தொட முடியாது. இந்த ரத்தம் உங்க வாகனங்கள் மேல உட்பூசப்படுகிறது. பயப்படாதீங்க, என் கணவன் வேலைக்கு போறாரு, பத்திரமா திரும்பி வந்துருவாரா, எந்த விபத்து நடந்துடக்கூடாது, ஒரு விதமான மரண பயத்துல வாழ்றீங்களா? எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய ரத்தம், குமாரனுடைய ரத்தம் மரண பயத்திலிருந்து நம்மளை விடுவித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவனும் தீமை செய்யக்கூடாதபடி, ஒருவனும் உங்க நன்மை எடுத்துக்கொள்ளக்கூடாதபடி, ஒருவனும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடாதபடி இந்த இயேசுவின் ரத்தம் உங்களை சுற்றிலும் மதிலாய், கோட்டையாய், அலங்கமாய் இருக்கிறது. பயப்படாதீங்க, எந்த சாபமும் தொடாது. உங்க முற்பிதாக்களின் சாபம் தொடாது, விக்கிரகத்தின் சாபம் தொடாது, நீங்க ஆதியில செஞ்ச பாவத்துடைய சாபம் தொடாது. நீங்க அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கும் போது, அவருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கும்போது, அவருடைய ஊழியம் உங்க மேல இருக்கும்போது, நீங்க அவரை உண்மையை ஆராதிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது, குடும்பமா ஜெபம் பண்ணும்போது, அவருடைய பிரசன்னம் உங்களை சுற்றி அக்கினி மதிலா இருக்கிறது. அவருடைய வசனம் சொல்லுது, அதை சுற்றிலும் அக்கினியா இருப்பேன், அதை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன். அக்கினி மதிலாவும் இருப்பார், தன்னுடைய ரத்தத்தை உங்களை சுற்றிலும் மதிலாக அவர் நிறுத்துகிறார். God bless you. Have a blessing day. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒருவனும் எந்த பிசாசும், எந்த பில்லிசுனியமும், எந்த மாந்திரிகமும், எந்த செய்வனையும், எந்த தகடும், எந்த மந்திரவாதியும் உங்கள் கூடாரத்துக்குள் ஏறி குதிச்சு உங்க நன்மையை, உங்க ஆசீர்வாதத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்க பிசினஸ், உங்க வியாபாரத்தை, உங்க ஊழியத்தை தொடக்கூடாதபடி இந்த ரத்தம் ஒரு மதலை போல, ஒரு அலங்கத்தை போல இன்னைக்கு மிண்டு கொண்டிருக்கிறது. உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் சொன்னா அந்த ரத்தத்தின் மதிலை நீங்கள் பார்க்கிறீங்க, அந்த ரத்தத்தின் சுவரை நீங்க பார்க்கிறீங்க, அந்த ரத்தத்தின் அலங்கத்தை பார்க்கிறீங்க. அந்த ரத்தம் இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கும் என்னைக்கும் சதா காலமும் உங்களை வேலியெடுத்து பாதுகாக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் ரத்தம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தர் மேலும் தெளிக்கப்படுவதாக, பிசினஸ்ல தெளிக்கப்படுவதாக, வாகனங்கள் மேல் தெளிக்கப்படுவதாக, சிறு பிள்ளைகள் மேல் தெளிக்கப்படுவதாக, நீங்க வீட்டில் வச்சிருக்க செல்ல பிராணிகள் மேல் தெளிக்கப்படுவதாக. இந்த ரத்தம் உங்களை ஆசீர்வதிக்கும், இந்த ரத்தம் உங்களை பாதுகாக்கும். ஏன்னா இது ஆட்டு ரத்தம், மாட்டு ரத்தம், கோழி ரத்தம் அல்ல, ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசுவின் ரத்தம். ஒருவனும் ஏறி குதித்து
உங்கள் கூடாரத்துக்குள் தீமை செய்யக்கூடாதபடி இந்த ரத்தம் உங்களை சுற்றிலும் அலங்கமாக இருக்கிறது. God bless you. Have a blessing day. Amen.